வணக்கம் நண்பர்களே. நாம் அடுத்து பார்க்க போகிற தொகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈரோடு. ஈரோடு மக்களவை தொகுதி. ஈரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா தொழில்துறை இருக்கிற ஒரு தொகுதி வந்துட்டு ஈரோட்டில் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் நிற்கிது. அதிமுக சார்பாக வந்து ஆற்றல் அசோக்குமார் நிற்கிறாரு. திமுக சார்பாக வந்து பிரகாஷ் நிற்கிறாங்க. தமிழ் மாநில சார்பாக வந்து விஜயகுமார் நிற்கிறாங்க. அதே மாதிரி நாம் தமிழர் சார்பாக கார்மேகம் நிற்கிறாங்க. இந்த 4 தொகுதியில் இந்த தொகுதியில் ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா 15,28,000 வாக்காளர்கள் இருக்காங்க. இந்த 15,28,000 வாக்காளர்களில் கிட்டத்தட்ட நம்ம வந்துட்டு எல்லா தொகுதியிலுமே கிட்டத்தட்ட 75% 85% ஒரு சில தொகுதிகள் மட்டும்தான் நம்ம கணக்கில் எடுத்திருக்கோம். அங்கே விறுவிறுப்பாக மக்கள் வந்து ஓட்டளிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறது மாதிரி. கடந்த காலங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா 75% மேலேயே இல்லை. இந்த 75% தாண்டிச்சுன்னா நம்ம கணிப்பே மாறுறதுக்கான வாய்ப்புகளே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது வந்து இந்த கணிப்பில் வந்து நமக்கு நல்லா தெரியுது. வந்துட்டு இப்போ பிஜேபி சார்பாக விஜயகுமார் நிற்கிறாரு இல்லையா, நாம் தமிழ் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா 280 மதிப்பெண்கள் பெற்றிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிமுக பார்த்தீங்கன்னா 290 மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க, ஆற்றல் அசோக்குமார். திமுக பார்த்தீங்கன்னா பிரகாஷ் 320 மதிப்பெண்கள் பெற்றிருக்காரு. திமுக தான் முன்னிலை, இதில் எந்த மாற்றம் இல்லை. ஈரோடை பொறுத்தளவில் திமுக முன்னிலை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கார்மேகம் பார்த்தீங்கன்னா 170 மதிப்பெண்கள் பெற்றிருக்காரு. நாம் தமிழரில் வந்து நாம் தமிழர் வந்து 160, 170, 200, 190 இந்த கேட்டகரியிலேயே வர்றாங்க. எல்லா தொகுதியிலையுமே வந்துட்டு பிற கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு 100 மதிப்பெண்கள் நாம் இதில் பார்க்குறோம். நிறைய வந்து ஒரு 100 மதிப்பெண்களை வந்து 100 ஓட்டு எடுக்கக்கூடிய மதிப்பெண்களை வந்து கிட்டத்தட்ட எல்லாருமா சுயேட்சைகள் தான் நின்று பிரிக்கிறாங்க, ஓட்டை பிரிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து நல்லா தெரியுது. வந்து 100, 90, 90க்கு கீழே ஒரு தொகுதியும் வரல, 90க்கு மேலே தான் இருக்குது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். வந்துட்டு ஓட்டை பிரிக்கிறதுல இந்த 90% ஒரு முக்கிய காரணமாக நம்ம பார்க்கணும். கிட்டத்தட்ட நாம் தமிழருக்கு அடுத்த கேட்டகரியில் அது இருக்குது வந்துட்டு இந்த பிற ஓட்டுகள் எல்லாரும் சேர்ந்து.